ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம துணியெல்லாம் பிரித்து போட்டு சுற்றளவு உயரம்லாம் எடுத்து மார்க் பண்ணிக்கிடுவோம். ரெண்டு சுற்றளவு 2 உயரங்க முன்கழுத்து போட்டு நம்ம எல்லாமே மார்க் பண்ணி வெட்டிக்கிடுவோம். பேக் சைடு தான் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. நம்ம இப்போ வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு 45 நிமிஷத்துக்குள்ளே தாங்க வரும். ஈஸியாக முடிச்சிடலாம் சாதா ப்ளவுஸ் வந்து. பட்டி எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. என்னுடைய அனுபவம் வந்து தையலில் சின்ன சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் ஆரம்ப காலத்துலலாம் தைக்கும்போது சிறு சிறு மிஸ்டேக் விடுவேன். விட்டாலுமே அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. அதில் பழகி பழகி ஓரளவு டெவலப் ஆகி இப்போ நானே 20 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் ஓரளவு ஃபேமஸ் ஆகி நான் இப்போ தச்சு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆரம்ப காலத்தில் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆசையாக போய் அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாகவே இருந்தாலும் அப்பா இந்த ப்ளவுஸ் எனக்கு இந்த வட்டம் சரியே இல்லை அப்படின்னு 4 பேர் முன்னாடி நம்மளை சொல்லி குத்தி காமிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அதோடு சரிங்க, ப்ளவுஸ் நம்ம தைச்சி மட்டும்தான் கொடுக்கணும். கஸ்டமராக பார்த்து தான் நமக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லணும். நம்மளாக போய் அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் நல்லா இருக்குதுன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட வர்ற பதில் நல்லா இல்லை, இங்கே குறை அங்கே குறை அதான் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கஸ்டமரும் அவங்களா பிடிச்சி சொன்னால் தான் சொல்லணும். அப்படியே நம்மளாக போய் கேட்டால் அதுக்காகவே அவங்க வந்து இல்லை எனக்கு இந்த வட்டம் ப்ளவுஸ் சரியே இல்லை, எனக்கு இந்த வட்டம் இங்கே நல்லா இல்லை அங்கே நல்லா இல்லை அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் நான் இப்படிலாம் கேட்டு பழக்கப்பட்டு அனுபவப்பட்டு இப்போ அவங்களா சொன்னால் நான் ஏற்றுக்கிடுவேன். நானாக எந்த கஸ்டமர்ட்டையும் ப்ளவுஸ் நல்லா இருக்கான்னு கேட்கவே மாட்டேங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. பார்த்துக்கோங்க, எல்லா பீஸையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதுதான். அடுத்து கைக்கு வந்து இது வந்து நம்ம எம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கூடு தையல் போட்டுக்கோங்க. கூடு தையல் போட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா எம்மிங் பண்ணும்போது பிரித்து விட்டுக்கிடலாம். கீழே வந்து 1 இன்ச்சு அளவு நம்ம மடித்து அடிச்சிருவோம். நம்ம எந்தெந்த இது வந்து தையல் போட்டு எடுத்துக்கணுமோ அந்த பீஸெல்லாம் நீங்கள் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம பேக் சைடும் அதே மாதிரி தான் சின்ன மடிப்பு மடிச்சுட்டு அடுத்து பெரிய மடிப்பு மடிச்சுட்டு நான் நேராக தையல் போட்டுவேன். உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம்லாம் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தையக்கூலியும் அப்படித்தாங்க. இப்போ நீங்கள் டவுனில் இருக்கீங்கன்னா அதே தக்கன நீங்கள் தையக்கூலி வாங்கலாம். நான் வந்து இப்போ கிராமம்தான், கிராமத்தில் இருந்தாலுமே நான் ஒரு ப்ளவுஸ்க்கு 100 ரூபா வாங்குவேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 100 ரூபாவுக்கோ ஒரு முந்தேரிக்க கொடுக்க ஒரு சில கஸ்டமர் தான் ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்மக்கிட்ட பேரம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் தையக்கூலி கூட்டுவோம். நான் அந்த தையக்கூலி கூட்டிட்டா நம்ம அப்படியே கூட்டினாலும் 5ஓ 10ஓ தான் கூட்டுவோம். அதுக்கே என்னப்பாப்பா இப்போ தான் கூட்டினீங்க, அதுக்குன்னேயும் தையக்கூலி கூட்டிட்டீங்க ஒரு சில பேர் நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க.
அந்த 5 10க்கு கணக்கு பார்க்காம கொடுக்குறவங்க, அதே அவங்க வந்து வருஷம் வருஷம் அவங்களுக்கு சம்பளம் கூடும், எல்லாமே கூடும். அதான் நம்ம சொன்னால் கேட்டுக்கிட மாட்டாங்க. இல்லைங்க பாப்பா, நீங்கள் இப்போ தான் தையக்கூலி கூட்டினீங்க, அதுக்குனியும் நீங்கள் கூட்டிட்டீங்க, அதுக்குனியும் கூட்டிட்டீங்க. மனசார ஒரு சில பேர் அந்த தையக்கூலி கூட்டினா சரிக்கா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சரி பாப்பான்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட எவ்வளோ வாதம் கிளாஸ் ஃபீஸ்லாம் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஜாயின் பண்ணி ஒரு இப்போ ஜாயின் பண்ணிட்டு உட்காந்து ஒரு 4 துணி தைக்கிறோம்னா இதுதான் மேட்டராக இருக்கும். பட்டி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மடித்து எடுத்து கீழே வந்து மடித்து விட்ருவோம். பட்டி கீழே ஒரு சின்ன மடி போட்டு பட்டி வந்து கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கிராஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸில் பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்க 45 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். அதுவும் சாதா ப்ளவுஸ் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ கட்டன் பீஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள். வீப்பாட்டமும் கொக்கி பாட்டமும் தைச்சி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், வீப்பாட்டம்லாம் எடுத்துட்டேங்க. இப்போ ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு 5 10 தையக்கூலி போட்டுனா எல்லா கஸ்டமரும் இல்லை, ஒரு சில கஸ்டமர் அந்த ஒரு மாதத்துக்கு நம்ம ஸ்டிச்சிங் சரியில்லை, நம்மளுடைய வேலைப்பாடில் எதுனாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கும்போது அந்த ப்ளவுஸ்லாம் நல்லா ஃபிட்டிங்காக நல்லா தான் இருக்கும். நம்ம பார்த்து கேட்டால் இல்லைப்பாப்பா, நான் பக்கத்தில் பிடிச்சிருச்சு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கேயோ உங்களுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தைக்கிறவங்கக்கிட்ட தான் கண்டிப்பான முறையில் கஸ்டமர் ஃபுல்லாக பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்குற காசை நிறைவாக கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் ப்ளவுஸ் வாங்கும்போது கரெக்டாக எண்ணி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி கொடுக்கும்போதும் எண்ணி பார்த்து கொடுங்க. அதுலேயும் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்போ கை ஃபுல்லாக நம்ம 2 கையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சுங்க. 2 சைடும் கையை ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் சைடு ஜாயிண்ட்டும் கழுத்து பீஸும் தான் இருக்குது. சைடு ஜாயிண்ட்டுக்கு கீழே வந்து கைக்கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. கைக்கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அக்குள் ஜாயின் பண்ணுவோம், அக்குளுக்கு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுருங்க. 3 தையலோ 4 தையலோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அத்தனை தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு போய் கடைசியில் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு துணி காணலைன்னா, அக்கா அவங்க வீட்டில் ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. சரி, அவங்க வீட்டில் இல்லைன்னா நம்ம வீட்டில் தான் சரி, நான் ஒரு புது சேரீ கொடுப்பேன், டெய்லர் கடையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயும் அவங்க வீட்டில் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கான்னு கேட்பாங்க ஃபோன் போட்டு. நம்ம எல்லாத்தையுமே கொடுத்து தான் விட்டுருவோம், எண்ணி அவங்க முன்னாடியே எல்லாத்தையும் எண்ணி கொடுத்து விடுவோம். ஆனால் அவங்க வீட்டில் இல்லைன்னா டெய்லர் கடையில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் ஃபோன் போட்டு கேட்பாங்க. அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க.
கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. கழுத்து பீஸு கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். என்னுடைய அனுபவத்தை ஒரு சில அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கணும்னு அனுபவத்தை ஒரு சில அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவம்லாம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சட்டை நீட்டை வச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஓகேங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப